வணக்கம் குருஜி. உங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லணும். உங்களோட ஆசீர்வாதத்தினால, உங்களோட வழிகாட்டுதனால சொந்த வீடு வாங்கியாச்சு குருஜி. ஸோ வர்ற ஜனவரி 28ஆம் தேதி பால் காய்ச்சலாம் அப்படின்ட்டு இருக்கோம். எனக்கு ரொம்ப இன்னும் ஒரு சந்தோஷம்னா, ரொம்ப வருஷமா இப்போ நீங்க சொல்ற பூஜைகள் அத்தனையுமே நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கே தெரியும் ரொம்ப வருஷமா உங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் உங்ககிட்ட வராகி உபாசனை நேர்லயும் வந்து தீட்சையெல்லாம் எடுத்தேன். ப்ளஸ் போன வருஷம் தான் என்னோட லைஃப்லேயே ஃபர்ஸ்ட் டைம் நான் சிவராத்திரி பூஜை பண்ணினேன். நான் இது வரைக்கும் பண்ணதே கிடையாது. நீங்க சொல்லி கொடுத்த பிரகாரம் போன வருஷம் சிவராத்திரி பூஜை பண்ணேன். நான் இந்த வர சிவராத்திரிக்கு சொந்த வீட்டிலே போய் பூஜை பண்றதுக்கு எனக்கு எல்லாம் வழி கொடுத்துட்டீங்க. உங்களோட வழிகாட்டுதல் உண்மையில லைஃப்ல நிறைய சேஞ்சஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு குருஜி. தேங்க்ஸ் லாட் குருஜி. அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம். ஆன்மீக சிவ சொந்தங்களே, ஒரு சகோதரருடைய ஆடியோ பதிவை கேட்டிருப்பீங்க. இந்த ஆடியோவை நான் பதிவிட்ட காரணம் என்னன்னா, இறை வழிபாடு ஆன்மீகம் என்பது தொடர் முயற்சி. அன்பானவர்களே, அவரவருடைய தீய கர்ம வினையினுடைய அளவை பொறுத்து அவரவருக்கு காரியங்கள் நடக்கும். அதற்குண்டான கால நேரங்கள் எடுத்துக்கொள்ளும். ஒரு சிலருக்கு உடனே நடக்கும், ஒரு சிலருக்கு கொஞ்சம் கழித்து நடக்கும், நேரம் கழித்து, நாள் கழித்து. ஆக மனம் தளராதீங்க. தொடர்ந்து இறை வழிபாட்டில் நீங்கள் இருக்கணும்னு அன்பு வேண்டுகோள் வைக்கிறேன். நமக்கு இறைவனை விட்டால் வேற என்ன கதி இருக்குன்னு நினைக்கிறீங்க? சிந்திச்சு பாருங்க. இறைவன் ஒருவனே நமக்கு இருக்கக்கூடிய ஆறுதலும், இறைவன் ஒருவனே நமக்கு இருக்கக்கூடிய எதிர்கால வழிகாட்டியுமே. எனவே இறைவனை நம்புங்கள். இறைவனை நம்பினால் நிச்சயம் இறைவன் கைவிட மாட்டார். நம்பிக்கை, சரணாகதி, விடாமுயற்சி, காத்திருப்பு, இது எல்லாம் சேர்ந்தது தான் ஆன்மீகம் என்பதை உங்களுக்கு புரிய வைக்கவும், மாசி மகா சிவராத்திரி இறைவனுடைய மகத்துவத்தை உங்களுக்கு புரிய வைக்கவும் தான் இந்த ஆடியோ நான் பதிவு தந்திருக்கேன். 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி 15ஆம் தேதி மாசி மகா சிவராத்திரி இரவு வருது. இந்த வருஷம் மகா சிவராத்திரிக்கும் எனது அன்பான சொந்தங்கள், நீங்கள் வீட்டில் இருந்தபடியே சிவத்துடன் இணைந்திருக்க மகா சிவராத்திரி வாட்ஸ்அப் குழுவை நம்ம தொடங்கிட்டோம். பதிவு நடந்துட்டுருக்கு. அன்று நள்ளிரவு சரியா 12 மணிக்கு சிவ ருத்ர ஹோமத்தில் உங்கள் குடும்பத்தின் ஒரே ஒரு பிரார்த்தனையை சிவனிடத்தில் சேர்க்கும் நிகழ்வு அற்புதமாக நடக்க போகுது. 4 சிவமந்திரங்கள் உங்களுக்கு சொல்ல போகிறேன். 4 ஜாம பூஜையும் ஒரே ஒரு விளக்கு மட்டும் வச்சு நீங்கள் வீட்டிலேயே எப்படி செய்யணும், சிவதரிசனத்தை எப்படி பார்க்கணும், சிவ தியானம் எப்படி பண்ணணும், சிவ தீட்சை எப்படி வாங்கணும், இது எல்லாமே சொல்லித்தர போகிறேன். மாசி மகா சிவராத்திரி இரவை தவற விட்டுறாதீங்க. எங்களது வாட்ஸ்அப் குழுவில் இணைய உங்களுக்கு விருப்பம்னா டிஸ்பிளே இருக்கக்கூடிய எனது வாட்ஸ்அப் நம்பருக்கு மகா சிவராத்திரின்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க. அதனுடைய பதிவு கட்டண விவரங்கள் தருகின்றேன். இந்த மகா சிவராத்திரி வாட்ஸ்அப் குழுவுக்காக நாங்கள் வாங்கும் குரு காணிக்கை 2026ஆம் ஆண்டு எங்களது அன்னசேவா குழுவின் செலவுகளுக்கு பயன்படுத்தப்படும். ஆனந்த மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.